Hi guys, welcome to JP Spicy Food. இப்போ பார்க்க போகிறது வந்து சாலனா சப்பாத்திக்கு பராத்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய், கேஷ்யூ, உடைச்ச கடலை, பச்சை மிளகா, கர்ட், கொரியண்டர் அண்ட் தென் மின்ட். இது வந்து 2 தக்காளி 2 வெங்காயம், ஒன்று வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஒன்று வந்துட்டு அரைச்சிக்கிறதுக்கு. அப்புறமா மசாலா ஐட்டம், இது வந்து கல்பாசி. இது தேவை இருந்தால் நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கார்டமன், குமின் சீட், பெப்பர், ஃபெனல் சீட், கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலை, சினமன் அண்ட் தென் க்ளவ். இது வந்து நான் சோக் பண்ணியிருக்கேன் லைக் கசகசா. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சி இப்போ வந்து உங்களுக்கு நிறையா லைக் கிரேவி வேணும்னா நீங்கள் ஆனியன் அதிகம் யூஸ் பண்ணலாம். அப்படி வேணும்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 பேருன்றதுனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறேன். இதுவும் அந்த ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே போல் தக்காளி போட்டுக்கிறேன். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அது வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணதை இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதே ஜாரில் இது காமிச்சேன் இல்லையா, இதுவும் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அந்த உடைச்சக்கடலை, கேஷ்யூ, கோகோனட் அண்ட் பச்சை மிளகா, இது கூட அந்த 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா கசகசா, அதுவும் சேர்த்து அரைச்சிக்கணும். ஸோ இது மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாம் சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். லைக் குமின் சீட், ஃபெனலு, அப்புறம் இந்த மசாலாலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம்.
இதுக்கும் அதே மாதிரி தான், லைக் பிங்கிஷாக இருந்தால் போதும். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து டொமேட்டோ குக் ஆகணும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இது கூட ஆட் டர்மரிக். இது எல்லாமே உங்களோட மெஷர்மெண்ட் தான். நான் வந்து 2 பேருன்றதுனால ஐம் ஜஸ்ட் யூஸிங். அண்ட் தென் இது வந்து லைக் சில்லி பவுடர். இது தனியாக இருக்க சில்லி பவுடர். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் தென் கறி பவுடர், தட் இஸ் கருவேப்பிலை. இது இருந்துச்சுன்னா லைட்டாக யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் வரும். நான் இது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இது ரிக்வயர்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். நான் இது கூட சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுறேன். இட் ஜஸ்ட் ஃபார் அ டேஸ்ட். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். லாஸ்ட்டாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது எவ்வளோ தேவையோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இண்டக்ஷன். ஸோ நீங்கள் நார்மல்னால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அதோட ஸ்மெல்லாம் போகணும். இந்த ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகணும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மின்டோ கோரியண்டர் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் அ ஃப்ளேவர். லிக்விடாக உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, லைக் இந்த ஆல்ரெடி ஃப்ரை பண்ண தக்காளி, வெங்காயம், மிளகு எல்லாம் சேர்த்து அது ரெண்டுமே அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காவும் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இது கூட நம்ம கர்டும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு மாதிரி நல்ல புதினா ஸ்மெல் வரும். அப்போ அதை ஊற்றிக்கோங்க. இவ்வளோ நல்லா குக் பண்ணணும் நான் அதனோட. ஸோ வில் கெட் ஒன் நல்ல அரோமா ஸ்மெல் வரும். அது நல்லா நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஆயில் வந்து அதிலேருந்து வெளில வந்துடணும், செப்ரேட் ஆகிடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஆயில் செப்ரேட் ஆகணும். யா ஸோ இது அப்படி ஆனதுக்கப்புறமா யூ கேன் ஆட் திஸ் கோகோனட். அந்த கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து லைக் அப்படியே சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் 10 மினிட்ஸ்லாம் நீங்கள் ஊற வைக்க வேணாம், பிகாஸ் தேங்காய் போட்டிருக்கோம். ஸோ யாருக்கு லைக் கட்டியாக யூஸ் பண்ணணும், லைக் ரொம்ப திக்காக பேஸ்ட் வேணும்னா யூ கேன் யூஸ் ஆஸ் இட் இஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் சால்னா. ஸோ நான் வந்து 1 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி லைக் திக்காக இருக்கணும். உள்ளே இருக்க எல்லாம் ஃபைன் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த திக்னஸ் வரும். ஸோ யூ கேன் யூஸ் ஆஃப். ஸோ நான் இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோ போதும், ரொம்பலாம் வேண்டாம், கொதிக்க வைக்க போகிறேன்.
ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஆல் டுகெதர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். 2 செகண்ட் 1 செகண்ட் இஸ் இனஃப். ஜஸ்ட்டு நான் அப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இஸ் இனஃப். ஓகே, நான் அப்போ ஒரு 2 செகண்ட் வச்சுருந்தேன். ஸோ பாயில் ஆகிடும் அது. இது கூட கஸ்தூரி மேத்தி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் இருந்தால் ஐ கேன் புட். அப்படி இல்லைன்னா வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோரியண்டர் போட்டாலே போதும், கொத்தமல்லி போட்டாலே போதும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் நான் கொத்தமல்லியும் போடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அதோட இதுலேயே அது போகும், அது இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு அதோட டெம்பரேச்சரில் இருந்தாலே போதும். ஸோ தட்ஸ் இட். சால்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.